ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். லைட்டிங்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும் என்ன விளாக்னு. கார்த்திகை தீபம் விளாக் தான் வந்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டுங்க. இந்த கிளைமேட் வந்தாலே வந்து ஒத்துக்காது. செம்ம கோல்டு ஒரு 3-4 டேஸாகவே. அதனால தான் வந்து கொடுக்க முடியல. ஸோ சும்மா என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ரெசிப்பியும் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியானமே வந்து விளக்குக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. 3 டேஸ் முடிஞ்சவொடனே திரும்பவும் வாஷ் பண்ணி ஒரு கவரில் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருவேன் பத்திரமா. அதாவது சோப்பு தண்ணியில் போட்டு நல்லா வந்து சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எல்லாமே பழைய விளக்கு தான், புதுசாக நான் வந்து எதுவும் வாங்கலை. ஏன்னா இருக்குதுன்னும் போது நம்ம எதுக்கு புதுசாக வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்குது. அந்த பிளாக் கலர் மட்டும் போக மாட்டேங்குதுங்க. அது என்ன பண்ணாலுமே நானுமே நல்லா வாஷ் பண்ணுறேன், பட் போக மாட்டேங்குது. அந்த 4 விளக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிசைன் வருது பாருங்கள். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளெயின் விளக்கு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 4 விளக்கு அப்போது வந்து, அதாவது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து தெரியல, அந்த தீபம் எண்ணெய் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த விளக்கு. ஸோ அதில் வந்தது ஒரு 4 விளக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் டிசைனாக அழகாக இருந்தது. ஸோ அந்த 4 விளக்கு மட்டுமே கொஞ்சம் டிசைன் இருக்கும். மற்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பழசு தான். இது மட்டும் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல பட்டாசு வாங்கினோம். அதாவது நம்ம வாங்கின, நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அது கிடையாது. வேறு இடத்துல கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து கிஃப்டாக வந்து இது விளக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த விளக்கு கொஞ்சம், ஏன்னா ஒரு சிலது வந்து கிராக் விட்டுருந்தது. இப்போ ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால கிராக் விட்டுருந்தனால அதை எடுத்து வச்சுட்டு புதுசு மட்டும் கொஞ்சம் ஒரு 4 பீஸும் என்னமோ எடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து அப்பம் செய்வாங்களா, குழிப்பணியாரம், அது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக தாங்க நெய்வேத்தியம். அன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் சாம்பார் தான், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். லஞ்சு அன்றைக்கி மதியானம் லஞ்ச் அதுதான். அண்டு என்ன பொரியல் பண்ண ஞாபகம் இல்லை, இதுங்க பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஈவினிங் வந்து அந்த ஸ்வீட் பணியாரத்துக்காக நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். வெல்லம் வந்து கரைச்சிட்ருக்கேன். வெண்டைக்காய் பொரியல், முருங்கை கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், அண்டு கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் சாதம், அப்பளம். அவ்வளோதான் அன்றைக்கி டிஷ்ஷு. ஸோ ஈவினிங் வந்து அந்த இதுக்காக சும்மா கொஞ்சமாக வந்து கோதுமை வந்து எடுத்துருந்தேன். அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு, அண்ட் இது வந்து எண்ணெய் வெல்லம் வச்சு கரைச்சிக்கிறேன். ரொம்ப பாகு பதத்துக்குலாம் இல்லை, நார்மலாக தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அது ஒன்றும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கரைச்சிட்டு அப்படியே வந்து அந்த மாவில் வந்துட்டு நான் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. அளவுலாம் தெரியல, நான் ஒரு கையளவு தான் அப்படியே சும்மா நான் வந்து போட்டேன். அதில் வந்து ஏலக்காவும் வந்து இடித்து போட்டுட்டேன் அந்த வெல்லத்துலேயே. ஸோ அது வடிகட்டி நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அந்த பதத்துக்கு. ஸோ கொஞ்சமாக வந்து சாமிக்காக தான் செஞ்சேன். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா சாப்பிடுவாங்க பசங்களும், சரி வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற பயத்துலேயே நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களாம் வந்து என்ன சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிங்க அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்கள். நல்லபடியாக நீங்களும் வந்து கார்த்திகை தீபம் வந்து கும்பிட்டு முடிச்சிங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா திரும்பவும் மழை இருந்தது. நல்ல மழை வந்து ஒரு 2 டேஸாக இப்போ பெய்ஞ்சிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் இன்றைக்கி ஈவினிங்கில் தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து வெயிலே வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. நல்ல மழை. அப்பயுமே வந்து லீவ் விடலை, ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால கவர்மெண்ட் லீவ் விடலான்னு நினைக்கிறேன். பசங்க வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டே தான் இருக்காங்க. எக்ஸாம் இல்லைனா நாங்களே வந்து லீவ் போட்டுட்ருப்போம் ஆக்சுவலாக. பட் எக்ஸாம் இருக்கனால வேறு வழி இல்லாமல் பசங்களை அப்படியே அந்த மழையிலேயே ரெயின் கோட்டை போட்டு சேஃபாக வந்து அனுப்பிச்சிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு. அதுவும் அழுதுகிட்டே போதுங்க, என்ன மழை பெய்யுதுன்னு. பையனுக்கு தான் நான் அப்போயும் வந்து சொல்லிவிடுவேன், இல்லை மழை பெய்யலைன்னா பரவாயில்ல, ஸ்கூல் இல்லை எக்ஸாம் இல்லைனா பரவாயில்ல, பட் எக்ஸாம் இருக்குது, இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. உங்கள் பசங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். எக்ஸாம் முடிஞ்சால் ஒரு 9 டேஸ் அப்படி லீவ் வரும், ஜாலியாக இருக்கும் லீவில். ஸோ கிறிஸ்மஸ் வைப்பு அண்ட் நியூ இயர் வைப்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த லீவ் வந்துட்டாலே. அந்த இது உள்ள எண்டில் டிசம்பர் எண்டுனாலே வந்து ஒரு மாதிரி அந்த ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி மூடு, ஏனே தெரியல எனக்கு. ஸோ குழிப்பணியாரத்தில் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். நார்மலாக டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுப்பாங்க, கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கூட எடுப்பாங்க. ஸோ நான் வந்து குழிப்பணியாரம் இருந்தனால ஸோ அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். நான் சும்மா ஒரு 2 ஈடு தாங்க ஊற்றிருப்பேன், நிறைய கூட வந்து ஊற்றிருக்க மாட்டேன். அதே மாதிரி அது எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முடியல என்னால், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அறக்க கடற்கரை ஓடி போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட நின்றுட்டேன், டைம் ஆகிடுச்சுன்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து நியூஸில் அங்கே தீபம், அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போதும் அதை பார்த்துட்டு தான் வந்து ஏற்றுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா
6 மணி ஆச்சுன்னா அப்படியே டக்குன்னு ஏற்றிடுவாங்க. அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த நியூஸில் பார்ப்போம், லைவ் வந்து போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அங்கே எப்போ ஏற்றுறாங்களோ அதை பார்த்து தான் எப்போவுமே நாங்கள் வந்து ஏற்றுவோம். அதுதான் எங்களோட வழக்கம். நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து ஏற்றிடுவாங்க விளக்க. அது எதுக்கு ஏற்றுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி அவசரமாக வந்து சாமி கும்பிட்ருவாங்க. அதனால் அவங்க வந்து அதை பார்த்துட்டு சரி அதனால் ஏற்றணுமே சொல்லிட்டு கடன்னு ஸ்பீடாக வந்து வந்தாச்சு. ஸோ வெளியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி நானும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு புடவை ட்ரெடிஷ்னலாக இருக்கலாமே அப்படின்ட்டு, எப்போவுமே நைட்டிலே சாமி கும்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வந்து வீடியோக்காக தாங்க கட்டினேன். அதையும் வந்து உண்மையே சொல்லிடுறேன். சரி என்ன இதை நைட்டி போட்டு சாமி கும்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. ஸோ அதனால் நானுமே கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிட்றேன். அண்ட் சிம்பிளாக ஒரு சாரீ ஒன்று கட்டிட்டு, அதனாலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க எனக்கு. கரெக்டானு போயிட்டு அறக்க பிறகு சாரியை கட்டிட்டு வந்து சாமி கும்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் கரெக்டாக ஏற்றிட்டாங்க. ஏற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் இங்கே வீட்லேயுமே நான் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே. அண்டு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் எப்போவுமே பூலாம் வந்து வெளியே வச்சு சாமந்தி பூ, ரோஸ்லாம் வந்து வச்சு உருளிலாம் வச்சு அது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு, பொங்கல் வேறு வருது, லைனாக வந்து ஃபெஸ்டிவல் வருது. ஸோ எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள், பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து போயிட்டே இருக்குது. அண்டு சாமியை வந்து நல்லபடியாக வந்து அன்றைக்கி கும்பிட்டாச்சு. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு சரி பட்டாசு வந்து கொஞ்சமாக, பசங்க நிறையலாம் வைக்கலங்க, கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க வீட்டில். தீபாவளிக்கே ஃபுல்லாக அடித்து இந்த திம்சம் பண்ணிடுச்சுங்க. இது கொஞ்சோண்டு வச்சுருந்ததுங்க, ஏதோ போனால் போதும்னு. அதுவும் நிறைய வெடி தான் இருந்தது, இந்த நைட்டு வெடிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை அவங்கக்கிட்ட. இது வந்து பக்கத்தில் யாரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் வந்து மொட்டை மாடியில் போய் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பசங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து அவங்க ஜாலியாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த புஷ்பானம், சங்கு சக்கரெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை வந்து மேலே வந்து போய் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். பட்டாசு வந்து 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. அப்பயுமே வந்து நல்லா தான் வெடிச்சிட்ருக்கு. சூப்பராக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வந்து வெடிக்குது. ஸோ 2 பேருமே வந்து மாறி வெடிச்சிட்ருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் அந்த சுசுறுவத்தி தான் கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான் பயமாச்சே. அதுங்க பயங்கர ஜாலியாக வந்து பசங்க வந்து வெடிச்சிட்ருக்குறாங்க சூப்பராக. இன்னும் நிறைய இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் ஹஸ்பண்ட் போதும், இதுவே வேஸ்ட்டாக வாங்கினா வேஸ்ட்டாக தான் போவோம். அவங்க பகலில் வெடிப்போம்ல, அந்த ஆட்டோ பாம்பு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் அது வேணாம் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ல நைட்டில் பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வெடிச்சிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் விசேஷ் வந்து சொல்லியாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் வந்து சுசுரதி தான் வந்து வச்சுருக்கேன் பாருங்க கையில். அதாவது ஹஸ்பண்ட் வந்து இதுவை வந்து சுற்றிட்டுருக்கிறாரு, ஆனால் கயிறு அது வந்து சுற்றிட்டுருக்காரு. இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, நான் ஆல்ரெடி போடணும்னு நினச்சேன். நாங்கள் இருக்க கட்டில் வந்து கிங் சைஸு தான் அதுவே, பட் பற்ற மாட்டேங்குது. பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால சைடு வந்து கொஞ்சம் உட்டு தனியாக வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து இந்தமாதிரி அட்டாச் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே வந்து நான் ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அது வீட்லேயே தனித்தனியாக வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து மிஷின் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதை வந்து தனித்தனியாக வந்து செட் பண்ணி அது சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. நல்லா சைடில் கார்னரில் போட்டுட்டு, இன்னொன்று பெட்டு வந்து பத்தலை. அதுக்கு பெட்டு வந்து இருக்கிற கிங் சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பெட்டு மட்டும் நாங்கள் இன்னும் செய்யலை. அதை வந்து செய்ய கொடுக்கணும், அது மட்டும் தான் செய்ய கொடுக்கணும். தற்சமயத்துக்கு நான் வந்து கொஞ்சம் அந்த சைடில் வந்துட்டு பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்லாம் நிறைய வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து சுருட்டி கார்னரில் வந்து வச்சு இப்போ கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பசங்க வளர்ந்துட்டனால ரொம்ப இடுக்கமாக இருக்குது. டபுள் பெட்ரூம் இருக்குது, இருந்தாலுமே தனியாக படுக்க வைக்கிறதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இந்த ஃபாரின்லாம் எப்படி தாங்க இந்த மாதிரி தனியாக படுக்க வைக்கிறாங்கன்னே தெரியல. நான் நிறைய படத்துலலாம் பார்த்துட்டு ஏன்னா இப்படி இருக்காங்களோ அப்படின்னு இருக்கும் எங்களுக்கு. இந்த வயசில் பசங்களை, அதாவது தைரியம் வரும் அப்படின்றதுக்காக
அப்படி படுக்க வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அதில் பெருசாக உடன்பாடே கிடையாது. அதாவது ஒரு ஏஜுக்கு மேலே, அதாவது அவங்க காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அவங்கள தனியாக படுக்க வைக்கிறதுனா ஓகே. பட் இப்போலாம் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. பசங்க ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிலுக்கு அந்த மூலையில் வந்து கார்னரில் போட்டுட்டோம். இப்போ வந்து எனக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ மீல் மேக்கர் கிரேவி தான் வந்து நான் செய்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில். அதான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. மீல் மேக்கர் வந்து நான் கொஞ்சம் பெரிய மீல் மேக்கர் தான் என்கிட்ட இருந்ததுன்றனால நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு மீல் மேக்கர் இருக்கும், அது கிடச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும் அது. பட் அந்த டைமில் என்கிட்ட இல்லை. சரி, அதுக்காக போய் வாங்கணுமே, வீட்டில் இருந்ததை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செஞ்சுட்ருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். அண்ட் சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்டு மிளகாத்தூள், வெறும் பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து குழம்புலையும் வந்து கிரேவி செய்யும் போதும் சேர்ப்போம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து தயிர் வந்து நான் ஒரு குழிக்கரண்டி, நம்ம சட்னிலாம் எடுப்போம்ல, குட்டி குழிக்கரண்டி தான், அதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் பக்கம் நான் வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை பசைஞ்சு இது மேரினேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து ஊறணுங்க. கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில். அது இல்லைனாலும் பரவாயில்ல, பட் அது இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு நல்ல ஒரு இது கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து உப்பு வந்து இறங்காது, அந்தளவுக்கு வந்து மீல் மேக்கர் வந்து அந்தளவுக்கு டக்குன்னு வந்து இழுத்துக்காது, அப்சர்வ் பண்ணாது மோஸ்ட்லி. ஏன்னா அது நல்லா நம்ம ஊற விடணும், ஊற விட்டால் தான் அது அப்சர்வ் பண்ணும் உள்ளு. இல்லைனா வந்து ஒரு மாதிரி சவுன்னு இருக்கும், ஒரு மாதிரி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இப்போயே வந்து நான் வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு அந்த கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதான் சொல்ல மாதிரி அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும் அது நம்ம வந்து போட்டு செய்யும் போது. ஸோ நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நீங்கள் 1/2 hour ஊறினா போதும். 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. அண்ட் கடாய் வச்சுட்டு இப்போது எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் தாராளமாக. அண்ட் எண்ணெய் நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் இல்லை நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட அப்போ எதுவும் இல்லைன்றதுனால நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அண்டு ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன், ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சு வந்து பட்டை வந்து சேர்த்துருக்கேன், சின்ன பிஞ்சு. அண்ட் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கல்பாசி சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சோண்டு வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு கல்பாசின்னு ஞாபகம் வருதுங்க. ஒரு கடைக்கு போயிட்டு இப்போ வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். கடையில் போயிட்டு கல்பாசி கேட்குறது பதிலாக கடல் பாசின்னு கேட்டுட்டேன். அவங்க வந்து சிரித்தாங்க, கடல்லையே இல்லையாங்க கடல் பாசி, நீங்கள் ஏன் வந்து கடையில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு. அப்புறம் தான் அது பேர் கல்பாசி அப்படின்றதே வந்து எனக்கு தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு இன்னமும் அது சிரிப்பு வருது. ஹஸ்பண்டே வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறது, பேர் தெரிஞ்சால் போய் கேளு, ஏன் இப்படி கேட்டு மானத்தை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து பொடிசாக நான் கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் நல்லா வந்து அதை ப்ரௌன் ஆக விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுலேயும் சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்துருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தக்காளி வந்து பியூரியாக வந்து அரைச்சின வந்து நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கிட்ட அரைச்சி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதோட பச்சை வாசனை வந்து போகட்டும். மூடி போட்டு வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன், சீரகத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி. அண்ட் மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, அதுதான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்கு. ஏன்னா இப்போ அதுலேயும் சேர்த்தோம் இதுலேயும் சேர்த்தோம், அதனால் நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் தான் இதில் போட்டிருக்கேன், ஏன்னா அதில் ஆஃப் போட்டாச்சுன்றனால பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பாருங்கள், எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போகணும், வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர் வந்து அதை எடுத்து அப்படியே வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அது தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கொட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ண விடுங்க. அந்த மசாலா வந்து அது உள்ளே இறங்குறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க, அதுலேயே வந்து வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு கிரேவி திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு வந்து திக்னஸ் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த பாத்திரத்தில் வச்சுருந்தேன்ல, ஸோ அதுலேயே வந்து அந்த மசாலாஸ் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தது, அதனால் அதை வேணாம் மிச்சம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரேவி பதத்தில் இருக்குது. ஸோ இது போதும். இது நம்ம கொதித்து கொஞ்சம் கம்மியாகும் போது இன்னும் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இப்போது சன்னா மசாலா வீட்டில் இருந்தது, அது வந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் சன்னா மசாலா சேர்க்கலன்னா அப்படியே விட்டுடலாம். நீங்கள் வெறும் அந்த பிளெயின் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கீங்க பாருங்கள், அதுவே வந்து போதுமானது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சீரகத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் இதுதான் வந்து அதோட ஃப்ளேவரே. அதனால் நீங்கள் சன்னா மசாலா சேர்க்கறனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி அன்றைக்கி சுட்டு சாப்பிட்டாச்சு, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாக்கா சூப்பரான டிஷ் ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.